வெறுப்பு பேச்சு, பொய் செய்தி, இது ஆபத்தாக முடியும். யாருக்கு ஆபத்தாக முடியும்னா சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சரி, இது அப்படின்னா எங்கேயாவது சிறுபான்மையினர் அவங்க ஏதாவது கூட்டத்தில் பேசினாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. என்எஸ்எஸ் மாணவர்கள் மத்தியில் சோசியல் மீடியா சேலஞ்சஸ் அப்படிங்கிற தலைப்பில் அவர் அவங்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு கல்வித்துறை நாசமாக்க கொண்டப்பட்டு வருகிறதுன்னு பார்க்கிறேன். என்எஸ்எஸ் சர்வீஸ்ல சோசியல் மீடியாவை பத்தி பேசுவதற்கு சோசியல் மீடியாவில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறார்கள், இல்லை என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. மாணவர்களுக்கு சமூக சேவை அமைப்பு என்றால் சமூக சேவை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார். அதுல ஒரு அரசியல்வாதியில பேச கூப்பிட்டு அந்த அரசியல்வாதி அவர்களை நீங்கள் சமூக சேவை செய்யுங்கள் என்று ஊக்குவிக்காமல் என்எஸ்எஸ் அமைப்பினுடைய இது என்ன? வாலண்டரிலி தே ஆர் கோயிங் ஃபார் சர்வீஸ். அதுதானே வேலை. அப்ப நீங்க மதம் கடந்து நீங்க சேவை செய்யுங்கள், ஜாதிகள் கடந்து சேவை செய்யுங்கள். நேச்சுரல் கெலாமிட்டிலாம் வந்தா உடனே அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்தை பாருங்க, மதம் கடந்து வேலை பார்க்கிறது. RSS பாருங்கள், மதம் கடந்து வேலை பார்க்கிறது. 4 உதாரணம் சொல்லதுக்கு உதாரணமா இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ ராமகிருஷ்ண மடம் செய்யாத சர்வீஸா? இஸ்கான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டை நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல திருப்பி திராவிட மாடல் அரசு தான். சரி, இப்போ அங்க போய் நின்றுட்டு சிறுபான்மையினர் மீது பொய் குற்றச்சாட்டு சோசியல் மீடியாவில் வருகிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இப்போ இந்த நாட்டுடைய சீஃப் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இவர் ராவத்தை இறந்து போனாரு. எல்லாம் ஸ்மைலி இது போட்டாங்களா? அது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களாக இருந்தாங்களே. இப்ப அந்த மனநிலையை அவர் எப்படி பார்ப்பார்? இல்ல, அதுதான் சொல்றேங்க. நான் என்ன சொல்றேன், சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வேறுபாடை என்எஸ்எஸ் மாணவர்கள் மத்தியில் ஏன் விதைக்கிறீர்கள்? இது முதல் கேள்வி. 2வது, பொய் செய்திகள் பரப்பப்படுகின்றன சிறுபான்மையினருக்கு எதிராக. இது கவலை அளிக்கிறது. சார், பெரும்பான்மையினருக்கு எதிராக பொய் செய்தியை பரப்புறதே திமுக கூட்டத்தினுடைய வேலை தானேங்கிறேன் நான். சார், 3% இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் பிராமணன். அவங்க பேத்தி எவ்வளவு பொய்யை நீங்க கட்டவிழ்த்து விடுகிறீர்கள். நீங்க சனாதன தர்மத்தை பத்தி பேசுவீங்க, அது வேற, இந்து தர்மம் வேறன்னு வேற பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்க அறியாமையை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நாங்க மன்னிப்பே கேட்டதில்லை என்று சொல்லுவீர்கள். நீங்க கர்நாடகா மாநிலத்துல மன்னிப்பு கேட்ட செய்தி எங்களுக்கு தெரியும். 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினதும் நமக்கு தெரியும். அதனால இந்த சவடாலெல்லாம் விட்டு எங்க போறோம், என்ன பேசுறோம்? இதுக்கு கல்வித்துறை தான் பொறுப்பு. 2வது, என்ன பொய், இஸ்லாத்தின் மீது என்ன பொய் கட்டவிழ்த்துப்படுகிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொய்யும் கட்டவிழ்த்து விடப்படலை. லவ் ஜிஹாத் இருக்கிறது என்று உண்மையா? உண்மை. இதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மாற்று மதத்தவரை மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதாவது மாற்று மதத்தை மதிப்பதில்லை, தங்களுடைய பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை கூட அந்த ஏரியால விடுறதில்லை என்பது உண்மையா? உண்மை. அப்புறம் என்ன? அவங்க ஒரு பகுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள், அந்த பகுதியில் காவல்துறையே போக முடிவதில்லை. உண்மையா? செய்திகள் உண்மை. எத்தனையோ ஊர்களில் தேர் திருவிழா நடத்த முடியவில்லை. உண்மையா? உண்மை. எதை பொய் என்று ஒரு செய்தியை சொல்லி இந்த செய்தி இஸ்லாமியர்கள் மீதான பொய் செய்தி என்று அவர் சொல்லி இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். வீக்களத்தூர்ல 42 வருஷமா தேர் திருவிழா நடக்கலன்னா அது உண்மை சார். ஒண்ணுமே இல்லை சார். ஒரு சாதாரண ஒரு சினிமா, அதுக்கு எதிராக அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது, என்ன தகராறு பண்ணதுன்னு நீங்க பார்த்திருக்கீங்க. இந்தியாவில் வெளியிடப்படாத ஒரு சல்மான் குர்ஷித் நாவல் நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஒரு சமுதாயம் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவீர்களா? ஐயோ இவன் பொய் சொல்லுகிறான்னு அடுத்தவனை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா?
எனக்கு புரியவே இல்லை. அதாவது ரொம்ப தெளிவாக மாணவர்கள் மத்தியில் விஷத்தை விதைத்திருக்கிறார் துணை முதல்வர். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அவர்களுடைய மீடியா அவ்வளவு பொய் சொல்லுகிறது சார். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி சார், ரிட்டையர்டு ஜட்ஜி இந்த நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டரை பார்த்துட்டு ஊர்காமாமின்னு சொல்றாரு. இது யாரு? அவங்க அவருக்கு ஒரு குழு தலைவர் வேற அவங்க கொடுத்தாங்களா? அவங்க கூட்டம் தானே அது, அவங்க கூட்டம் தானே. வெளியில வந்து பெண் விடுதலையை பத்தி 1000 பேசுவாரு. திமுகவுடைய ஒரு கவிஞர் ஸ்போக்ஸ் பர்சன் பேனலிஸ்ட் வீட்டம்மா வந்தா முக்காடோட தான் வர முடியும். இது என்ன பெண் விடுதலை? இன்னைக்கு சார், இன்னைக்கு கனிமொழியுடன் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி? திண்டிவனத்துல ஒரு பட்டியலின நகராட்சி அலுவலர் வந்து கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்து விட்டீர்களே, அந்த மாதிரி பதிலே சொல்லல. நடந்தது தவறு, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லணும்ல. இல்ல அது சொல்ல ஆரம்பிச்சா பல தடவை சொல்லணுமேங்கிறதுக்காக. ஆமா, ஏற்கனவே பல மன்னிப்பு கேட்டாச்சு. அதனால உதயநிதி என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பொய்களை கட்டமைத்து உழவு விடுகிறீர்கள். சிறுபான்மையினருக்கு ஆபத்து என்பதே மிகப்பெரிய பொய். இந்த பொய்யை இந்தியா முழுக்க பரப்பி கொண்டிருப்பது நீங்க. அதனால மதத்தின் ரீதியாக, ஜாதியின் ரீதியாக ஊரெல்லாம் கொள்ளை அடித்து விட்டு நான் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால், இதை விட கபடம் உலகத்திலே இருக்க முடியாது. இந்த இடத்துல உதயநிதி ஒரு கபடதாரியாகத்தான் என் கண்களில் தெரிகிறார்.